அனைவருக்கும் வணக்கம். வராகபுரத்தில் இது முத்தையாசார் வீட்டில் உள்ள குடில். இது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த குடில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குடில் செய்யக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய காலத்தில் ஃபாதர் அசிசியார் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இயேசுடைய பிறப்பை வந்து உண்மையிலே மக்களுக்கு உணர்த்துற மாதிரி வடிவமைச்சது தான் இந்த குடில். முந்தி வடிவமைச்ச குடிலில் வந்து உண்மையான நிஜத்துக்கு உண்டான ஆட்களை கொண்டு வைப்பாங்க. அது காலப்போக்கில் மாறி சொரூபங்களாக சூசேப்பர், மாதா, இயேசு, அப்புறம் சூசேப்பர் மாதாவை ஏற்றி கொண்டு வந்த கோவேரி கழுதை, அடுத்தா போல் அங்கே இருந்த மாட்டுக்கொட்டில், அதாவது ஒரு மலையடிவாரம் பாறைகளுக்கு இடையில தான் இந்த மாட்டு தொழுவம். அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ள தான் இயேசுநாதர் வந்து பெத்லகேமில் வந்து பிறந்தார். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் பிறந்த உடனே அவருடைய நியூஸ் வந்து உடனடியாக சொன்னது வந்து இடையர்களுக்கு தான் வானதூதர் வந்து சொன்னார். அதில் இருக்கிற இந்த வானதூதர், அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடையர்கள். அடுத்தாப்புல இடையர்கள் முதலாக வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து வால் நட்சத்திரம் வந்து ஞானிகளுக்கு தோன்றுச்சு. அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்து ஞானியர் வந்து கீழ்த்திசையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த இதில் பார்க்கக்கூடிய மெல்கி, பல்தசார், கஸ்பர், இந்த 3 பேரும். அவங்க வந்த ஒட்டகம் தான் இந்த ஒட்டகம். அடுத்தா போல் இந்த மாட்டுத் தொழுவத்தில் இருந்தது தான் இந்த ஆடு, மாடுகள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த இயேசுநாதரும் மாதா சூசேப்பருடைய சிறுபம், சிலோனில் உள்ள சிறுபம் ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது. கிட்டத்தட்ட 50 வருடமாக பாதுகாத்து செஞ்ச அந்த சிறுபம், ஒவ்வொரு சிறுபமாக எங்கள் அப்பா வாங்கி சேர்த்தது தான் இந்த சிறுபம். நன்றி. அடுத்து இதை பற்றியான விளக்கங்களை என்னுடைய சிஸ்டர் கொடுப்பாங்க. கடவுள் வந்து எளிய மனம் படைத்த உள்ளங்களில் பிறக்கிறாரு. அதனுடைய அர்த்தம் தான் இந்த ஏழை குடியில் பிறக்கிறாரு அப்படிங்கிறது சுத்திகரிக்கும் வண்ணமாக இந்த குடியில் செஞ்சுருக்கோம். கடவுள் எங்கள்கிட்டையும் எங்கள் உள்ளத்திலையும் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு அடையாளமாகவும் இது செஞ்சுருக்கோம். அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வவல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வவல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலான, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலான, தூங்கே தூங்கே பாலாணி, தூங்கே தூங்கே பாலாணி. டாப் டிவி நேயர் அனைவருக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Last Christmas I gave you my heart, but the very next day you gave it away. This year to set me from tears, I'll give it to someone special. Last Christmas I gave you my heart, but the very next day you gave it away. This year to set me from tears, I'll give it to someone special. But you still catch my eye. Tell me, baby, do you recognize me? Well, it's been a year, it doesn't surprise me. Happy Christmas. I wrapped it up and sent it with a note saying I love you, I meant it. Now I know what a fool I've been, but if you kiss me now, I know you pull me again. Last Christmas I gave you my heart. Last Christmas I gave you my heart. கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே எல்லோருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் அன்பும் எல்லாம் கிடைக்கும்படியாக இறைவனை வேண்டுகிறோம். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டாப் டிவி நேயர் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். I'm hiding from you and your sunrise. My God, I thought you were someone to rely on. Me, I guess I was a shoulder to cry on. A face on a lover with the fire in his heart. A man undercover, but you tore me apart. Ooh, now I found a real love, you never fool me again. Last Christmas, I gave you my heart, but the very next day, you gave it away. This year, to set me from tears, I'll give it to someone special. இந்த குடிலுக்கு 2 சிறப்பம்சங்கள் உண்டு. மற்ற எல்லா குடில்களிலும் வானதூதர் மேலே வானத்தில் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக என்ற நற்செய்தியை, பூ உலகில் நல்மனத்தோருக்கு அமைதியுமாக என்ற நற்செய்தியை அறிவிப்பார். ஆனால் இந்த குடிலில் நீங்கள் வானதூதர் உள்ளே அமர்ந்து ஆராதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் கடவுள் இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுளும் மனிதனுமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக இந்த குடிலிலே வானதூதர் உள்ளே இருந்து ஆராதிப்பதைப் போல ஒரு சுரூபம் இருக்கிறது. இரண்டாவது நற்பண்பு இந்த குடிலின் நற்பண்பு என்னவென்றால், அந்த சுருவத்தினுடைய ஒவ்வொரு அழகும் அதனுடைய ரியல் உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இடையர்கள், பாலன், சேசு எல்லாருடைய முகத்திலும் அந்த ரியல் உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 சிறப்பம்சங்கள் இந்த குடிலுக்கு உண்டு. டாப் டிவி நிறுவனத்தாருக்கு எங்களது மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்றும் நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறோம். மேலும் உங்களது தோழமை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அன்பு சகோதரர்களாக வாழ வேண்டுமென்று நம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால் எம்மதமும் சம்மதம் என்ற முறையில் நம் மதத்தின் அடிப்படையில் வேறுபடாமல் நாம் ஒருமனப்பட்ட ஒரு தாய் பிள்ளைகளைப் போல் வாழ வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் வலியுறுத்தி, அதுக்காக அவர் நமக்காக மீட்பை வாங்கி தந்தார். இந்த இனிய நாளில் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் நாமம் போற்றப்படுவதாக. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.